மத்தேயு மார்க்கு 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். 28வது வசனம். அதில் அது மேலேருந்தே வாசிக்கலாம், 26லேருந்தே வாசிக்கலாம், ஏன்னா 26லேருந்து ஆரம்பிக்கிறது. மத்தேயு 26, மார்க் 26, 4:26. என்ன வசனம் பண்ணலாம் போங்கம்மா? பின்னும் அவர் அவர்களை நோக்கி, சேர்ந்து வாசிங்க எல்லாரும். தேவனுடைய ராஜ்யமானது மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரில் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்க, தானாய் கொடுக்கும். அதான் தமிழ் அழகாக சொல்லி வச்சான், தானா ஆடணும், தடி கொண்டு ஆடக்கூடாது. தானாக கனியணும், தடி கொண்டு அடிச்சு கனிய வைக்கக்கூடாது. தானாக கனிந்தால் அருமையான சுவை, தானாக ஆடினா இனிமையான நடனம். பிள்ளைங்களை வீட்டில் ஒரு சில பிள்ளைங்க பார்த்துட்டு, அங்கிள் வந்து பாட்டு பாடு அப்படிம்பாங்க. அதுவாக பாடணும், நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. பாடு பிள்ளை அடிப்பேன் பாடு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி அது நம்ம பண்ணிடுறோம், நமக்கு விளங்க மாட்டேங்குது. நமக்கு தானாக பாடணும். தானாய் கொடுக்கும், பலனை தானாய் கொடுக்கும். இதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்க போகிறோம் உங்களை. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் அதுக்கு முன்னால் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவிலே தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் முளையையும் பிறகு தானியத்தை கொடுக்குது அப்படின்னு இருக்குது. இது என்ன? இதில் ஒரு வார்த்தை, இதில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது போடுறோம், முளை வருது, கதிர் வருது, தானியம் வருது, தானியம் வருது. யாரும் கேட்டு வரல. அதுக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை. நிலத்தில் விதைக்கிறான், அது தானாக கொடுக்குது, பழம் கொடுக்குது. நடுவில் ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. தேங்க்யூ. திருப்பி சொல்லுங்க. அதை வளர்ச்சி. நிலத்தை விதைக்கிறோம், பழம் கொடுக்குது அப்படின்னா, விதைச்சிலேருந்து பழம் கொடுத்து பழம் நடுவு வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. வளர்ச்சி. எல்லா சமயம் திரும்ப வளர்ச்சின்ட்டு. வளர்ச்சி மிக 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 அவசியம். எஸ் சார் நோ? உலக பிரகாரமாக சொல்கிறேன், வளர்ச்சி அவசியம். என் மகன் ஆனந்த் ஸ்கூலில் எல்கேஜியில் படிச்சு வருவானப்போ பாட்டிலில் பால் குடிப்பானே. ஸ்கூலில் வரும், அவன் சின்ன பாட்டில் பால் கொடுக்குறோம். இது 6 மாதத்தில் கொடுக்குறோம். இப்போ ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூல் போய்ட்டு வரும்போது பாட்டிலாம் கேட்பான். பாட்டில் தான் குடிப்பேம்மா. பெரிய பையன், என் பாட்டில் தண்ணி ஒரு பாட்டு பாடி போட்டுவோமா. அதில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ 3 பிள்ளைங்க போனுக்கு 4வது லைனில் வந்துட்டு இருக்குது. இப்போ பாட்டில் குடிச்சா எப்படி இருக்கும்? என் பாட்டில் தண்ணினா எப்படி இருக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன அப்படின்னா, வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது, வளர்ச்சி இன்றியமையாதது. வளர்ச்சி அப்படின்னா பல வார்த்தை அது இருக்குது. வளர்ச்சி, விரிவாக்கம், முன்னேற்றம். அப்போ நான் சொல்லலாம், வளர்ச்சிக்கு பலம் கொடுப்பது எல்லாம் வளர்ச்சியில் இருக்குது. ஒரு 3 வசனம். முதல் வந்துட்டு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். என்னப்பா சொல்லுங்க? வளருங்கள். ஒருத்தர் சொல்லுங்க, வளருங்கள். வளரணும், பிள்ளையாவே இருக்கக்கூடாது, வளரணும். இப்போ என்ன, எல்லாருமே பிறக்கும்போது ஒரு சில பாக்கியம் பெற்றவர்கள் கிறிஸ்தவ குடும்பத்தை பிறகுறாங்க. சந்திரா மாதிரி கிறிஸ்தவ குடும்பத்தை பிறகு. இப்போ என்ன மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் அந்த பாக்கியம் கிடையாது. நம்ம ஆண்டவர் தெரியாத குடும்பத்தில் பிறகுறோம். பிறந்து நடுவில் ஆண்டவர் தெரிய வருகிறது. நடுவில் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டாலும், பிறந்ததே பெந்தெகோஸ்தில் இருந்தாலும் கூட வளர்ச்சி அவசியம். எஸ், வளர்ச்சி மிக மிக அவசியம். எதில் வளரணும்? அந்த வசனமே சொல்லுது. எப்படி சொல்லுது பாருங்க. அதில் வசனம் எப்படி சொல்லுது? அதில்
கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் வளருங்கள். அது என்னது? அவர் அறிகிற அறிவு. வளரணும் அந்த அறிவில். ஆண்டவர் எப்பேற்பட்டவர், அவர் அன்பு எத்தகையது, அவருடைய இரக்கம் எப்பேற்பட்டது, அவருடைய மனதுருக்கம் எத்தகையது, அவர் செய்த கிரியைகள் எப்படி, அவர் எப்படி மக்களை நேசித்தார் தெரியணும். அது வளரணும். வளர்றது என்ன அப்படின்னா, அந்த வளருகிற காலத்தில் அவருடைய குணாதிசயத்தை நமது வாழ்க்கையில் காண்பிக்கிறோம். அதான் கிறிஸ்தவம். ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சபைக்கு வரோம்னா அதே மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் மாற்றம் வரணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் மாற்றம் வரணும். நீங்கள் ஒரு சில வீட்டில் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க வாசலில் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு 4 வயசு ஆகும்போது சோகத்தில் கோடு போடும், நிற்க வச்சு கோடு போட்டுக்கும் எவ்வளோ உயரம்ட்டு. அடுத்த மேலே மேலே போங்க, நான் உயரம் வேண்ட மாதிரி சொல்லுவேன். தெரியுமா அது உங்களுக்கு? அது பண்ணிக்கிறாங்க பிள்ளைகள். ஏன்னா எதிர்பார்க்குறாங்க, பிள்ளைங்க வளரணும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் பெரிய நாட்டு எங்கள் அம்மாவோட உயரம். முதல்ல பொருள் சொல்ல அதுதான், எங்கள் அம்மாவோட உயரம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட உயரம். ஃபஸ்ட்டு அவங்க அம்மா தான் டார்கெட்டு. எங்கள் அம்மாவோட உயரம் பாரு. நான் சொல்கிறது தான் அது. என்னம்மா வளர்ச்சியை காமிக்கிறாங்க. வளர்ச்சியை காண்பிக்கிற வேலைகளே வளர்ச்சியோடு கூட முதிர்ச்சி வர வேண்டியது அவசியம். அறிவு வளர வேண்டியது அவசியம். அந்த அறிவிலே வளருவது மட்டுமல்ல, அதில் பலன் கொடுக்க வேண்டியது அவசியம். அறிவிலும் அவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவர் அறிவிலும் அறிகிற அறிவிலும் வளருங்கள். இன்னொரு வசனம், அதே 1 பேதுரு, அது 2 பேரில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், என்ன பாருங்க, கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது. ருசி பார்த்துக்கிறீங்களா? எப்படி? பாவிகளாக இருந்தோம், அவர் ரட்சிக்கும்படி கேட்டோம், பாவத்தை மன்னிக்க கேட்டோம், பாவத்தை மன்னித்து விட்டார், ரத்தம் கொண்டு கழுவி இருக்கிறார், புது மனிதராக மாற்றி இருக்கிறார், குணத்தை மாற்றுகிறார், வாழ்க்கையை மாற்றுகிறார், வாழ்க்கை உயரத்தை கொண்டு செல்கிறார். அந்த அந்த தயவை ருசி பார்த்தது உண்டானால், ருசி பார்த்தது உண்டானால். ஏன்னா கீழே சொல்லப்படுற விஷயம் அது இன்னும் வேறு சொல்ல போகிறாரு. அது இது முதல் அவசியம். ருசி பார்த்தாச்சா? ருசி பார்த்தாச்சா? ருசி தரும். சரி, ருசி பார்த்துருப்பீங்க அப்படின்னா அடுத்த வசனம் என்ன செய்யணுமா? சகல துர்க்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையும் புறங்கொண்டு ஒழித்து விட்டு கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் துர்க்குணம் இல்லாதவன் துர்க்குணம் இல்லாதவள், எந்த கபடமும் கிடையாது, நடிப்பே கிடையாது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அந்த உள்ள உணர்ச்சி வெளியே பேச கிடையாது. வஞ்சகம், பொறாமை. கர்த்தருடைய அந்த குணம், அவருடைய தயவு ருசி பார்த்தது உண்டானால் இதெல்லாம் வாழ்க்கை எடுக்கக்கூடாது. இதெல்லாம் வாழ்க்கையில் இல்லாமல் போகணும் அப்படின்னா அதுக்கு பின்னால் வசனம் வருது. 3ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அது இல்லை, சேர்த்து வாசிங்க. இப்போ 2-3 சேர்த்து வாசிங்க. சகல துர்க்குணத்தையும் கபடத்தையும் பொறாமைகளையும் சகல புறமையும் ஒழித்து விட்டு கமா புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி, புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி. அதுக்கு பால் தான் அவசியம். அதுக்கு வசனமாகிய இந்த இந்த ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எப்படி சின்னதில் பால் கொடுத்து பிள்ளைங்களை வளர்க்குறோம். பெரியவங்களாம் வந்து பிறகு கூட பால் குடிச்சிட்டு படு சொல்கிறாங்களே இல்லையா? பால் குடிச்சிட்டு படு, பால் வளரலாம் நல்லா. மறுபடியும் கவனிச்சிங்க, பால் குடிக்க நல்லா வளர்கிறதுக்காக. அப்போ என்ன அப்படின்னா அந்த ஆண்டோடைய தயவை ருசி பார்க்கிறோம். தயவு ருசி பார்த்தாச்சு அப்படின்னா இந்த குணமெல்லாம் போயிடணும். எந்த குணம்? இந்த பொறாமப்படுறது, நடிக்கிறது, மனசில் வச்சு இன்னொன்று பேசுகிறது, வஞ்சனை செய்கிறது எல்லாம் ஒழிச்சிடணும். ஒழிச்சிட்டு புறங்கூறுதல், அவனை பற்றி இங்கே இவனை பற்றி அங்கே அந்த அதே எப்படி கூடாது. இன்னும் கேட்டிங்களா? ஐயோ உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அந்த பேசக்கூடாது. அந்த 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 மாதிரி இது அந்த சப்ஜெக்ட் வரவே கூடாது. ஏன் அப்படின்னா அவருடைய இயேசு கிறிஸ்து அறிகிற கிறிஸ்துவுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், வளருங்கள். அது ருசி பார்த்தது உண்டானால் இதெல்லாம் ஒழிச்சிட்டு எப்படி ஒழிக்கிறது? களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல், திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். ஆசை, இந்த பைபிளை படிக்கிறதுக்கு ஆசை.
எனக்கு ஒரு தெரியும், அவர் பேர் முர்டாக் தானே, முர்டாக் என்ன, மைக் மர்டாக். அந்த எக்ஸ்ட்ரீமெண்ட்டு, யூ கிஸ் யுவர் பைபிள் அப்படிமா. இட்ஸ் so good when you kiss the Bible so much அப்படிமா. யூ ஸ்மெல். அவன் பைத்தியக்காரன், கேட்க நல்லா இருக்கும், ஆனால் அத்தனையும் பைத்தியக்காரத்தை நம்ம பேசுவான். சொல்லிவிட்டு லூக்கா 6:38 என்னதான், கொடுங்கள் கொடுக்கப்படும். லூக்கா 6:38, if you are going to give me $638, God will give you back so many things. 6:38 $638 என்ன கொடுமா, எனக்கு கொடுத்தீங்கன்னா இவன் வாழ்க்கை நல்லா இருப்பேம்மா. ஏமாத்துக்காரன். அவன் சொல்கிறத பார்த்தீங்கன்னா, யூ ஸ்டாக் யுவர் பைபிள் அப்படிமா. ஸ்டாக் யுவர் பைபிள், ஸ்டாக் யுவர் பைபிள். தொட்டுக்கொண்டு தடை விடணுமா பைபிளை. கேரஸ் யுவர் பைபிள், கிஸ் யுவர் பைபிள் அப்படிமா. அது நடிப்பு, நடிப்பு. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, களங்கமில்லாத ஞானப்பால். இது திருவசனமாக களங்கமில்லாத ஞானப்பால். இது மேலே வாஞ்சியாக இருக்க வேண்டியது அவசியம். ஏமாத்திரம் இருக்கலாம், அது வேற. ஆனால் உண்மையான அன்பு, உண்மையாக ஆண்டோடைய வசனத்துக்கு மேலே ஆசை. இந்த வசனம் கிடைக்கும்போது அது எவ்வளோ படிக்க முடியும் படிக்கணும் ஆசை வரணும். அதில் விளங்காது, நமக்கு நிறைய விஷயம் விளங்காது. எரேமியா, எசேக்கியேல், ஆமோஸ், ஒபதியா வாசித்தா விளங்காது. அதுக்காக அதை படிக்கணும் அர்த்தம் கிடையாது, படிக்கணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி விளங்காமல் இருக்கலாம், ஒரு 5 வருஷம் கழித்து விளங்கும். இப்போது சின்ன இதில் பிள்ளைங்க எல்கேஜி யூகே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் போகுது, கையில் பைபிள் கொடுங்க, ஒன்றும் தெரியாது. அதுக்கு பிக்சர் போட்டு படம் போட்ட பைபிள் கொடுக்குறாங்க, படத்தை மட்டும் பார்க்கும். அது வளர வளர படிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் அந்த அந்த வளருகிற வேலைகளை படிப்பது மிக மிக அவசியம். வேதத்தை படிப்பது மிக மிக அவசியம். சரி, சொல்லுவீங்க, ஐயா நான் படிக்கவே இல்லை, என்ன பண்ணுறது? என்னை பெத்த அம்மாவும் படித்தது கிடையாது. ஊரில் படிப்புன்னா என்னென்னு தெரியாது. அவங்க மட்டும் வேறு மாதிரி வாசுதேவ நல்லூர்னு ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க. ஒன்றுமே அவங்க அப்பாவுக்கு 3 ஒய்ஃப், ஆனால் ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. நான் சொல்லிக் கொடுத்தேன் அவங்களுக்கு. ஆனால் அவனா எழுத வரமாட்டேன்ட்டான். நீ சொல்லிக் கொடுக்க வேணாம், நீ வாசி, நான் கேட்கிறேன்ட்டாங்க. அதனால் தினமணி சுடர், ஆனந்த விடன், குமுதம், அப்புறமா கல்கண்டு, அப்புறம் அந்த மாதிரி அமுதேஸ்வரர், அந்த அம்புலி மாமா, இதெல்லாம் புக்கு வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அப்பா வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்தால் எங்கள் அம்மா படித்து காமிக்கணும். உட்காந்து எங்கள் அம்மா வேலை பாத்திரம் கழுவாங்க, உட்காந்து படிக்கணும். நான் வேறு பையன் படித்தா படிக்க விட மாட்டாங்க. ஏய் நீ படி. எங்கள் அப்பா படிக்கூடாதுன்றாங்க. அது படித்த விளங்காட ஒன்றுமே, நீ படிடா அப்படின்வாங்க. என்ன அது ஆசை. படிக்கலை, ஆனால் இது கேட்கணும் ஆசையாக இருக்குதுல்ல. ஒரு ஒன்றுமில்லாத அம்புலி மாமா கேட்க அவ்வளோ ஆசை, ஒன்றுமில்லாத குமுதம் கதையை கேட்க அவ்வளோ ஆசை, ஒன்றுமில்லாத ஆனந்தவன கதையை கேட்க அவ்வளோ ஆசை. இது நித்திய ஜீவனு போகிற வார்த்தை, இது நித்திய ஜீவனு போகிற வசனம். இது மேலே ஆசை வேண்டாமா? படிக்க தெரியாதவங்க யாரை கூட்டு படிக்க வைக்கணும். படிமா, எனக்கு படிச்சு காமிமா. ஊரில் நிறைய பேர் படிக்க தெரியாது, செக்கடி தெரியாது, நிறைய படிக்க தெரியாது. நிறைய வயசானவங்களுக்கெல்லாம் இந்த பொங்கல் டைம்லையும் ஏதோ ஒரு வரும், சொலவில் கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் கத்திரிக்காய், அந்த மாதிரி கொஞ்சம் காய், அப்புறம் கொஞ்சம் எல்லாம் வந்து வச்சுட்டு உட்காந்துருவாங்க. வாசித்து காமிக்கணும் அவங்களுக்கு. 7-8 பேர் வச்சுருவாங்க. இந்த கூட அந்த சொல மரம் அதில் வச்சுருவாங்களான்ட்டு நம்ம வாசிக்கணும். அது நம்ம எடுத்துக்கலாம், குழந்தை நம்ம எடுத்துக்கலாம், வாசிக்க நல்லாயிருக்கும். ஏன் அப்படி மாதிரி ஆசைப்பட்டாங்க? தெரியணும். என்ன தெரியணும்? அவங்க பட்சத்தில் வந்து புராணம், நோ யூஸ். இது அப்படி இல்லை, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று. இதை படிக்கணும், இதை படிக்க கேட்கணும். சார் யோசிங்க அதை. அப்போ அந்த ஆசை. ஸோ க்ளீன் ஹவுஸ், மெசேஜ் பைபிளில் க்ளீன் ஹவுஸ், வீட்டை சுத்தம் பண்ணுங்க. மேக் அ க்ளீன் ஸ்வீப் ஆஃப் மெலிஸ் அண்ட் பிரிட்டன்ஸ், envy and hurtful talk. மெலிஸ் அப்படின்னா வேண்டாத வார்த்தையை பேசுகிறது. அவனை மாதிரி ஒரு துர்க்குணம், அந்த துர்க்குணம் தமிழில் துர்க்குணம் இருக்குது, அந்த அது கிடையாது. நடிக்க பிரிட்டன்ஸ், நடிக்கிறது. envy பொறாமை, and hurtful talk, புறங்கூறுதல், hurtful talk. சிலப்போ அது பேசும்போது சொல்கிற வார்த்தை குத்தும். அப்படியே நல்லா பேசுகிறான் அவன், என்னால் பேச மட்டும் அம்மானு வார்த்தை சொல்லுவான். மன வேதனை பண்ணும், யோசிக்கிறது கிடையாது. எவன் கேட்டால் நினைக்கிறேன் நான் பேச வார்த்தையை பேசிட்டு போவேன். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் அப்படி இருக்கக்கூடாது. மற்றவர்கள் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. சிம்பிள். அப்போது ட்ரிங்க் டீப். இதோட சூப்பர். யூ ஹவ் ஹேட் அ டேஸ்ட் ஆஃப் காட்
Now like an infant in the breast, drink deep of God's pure kindness. ஆண்டோடைய தயவு ருசி பார்த்திருக்கிறீர்கள். You had a taste of God. தேவ ருசி பார்த்திருக்கிறீர்கள். Now like an infant in the breast, தாயிடம் பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தையை போல, தாயிடம் பால் குடிக்கக்கூடிய குழந்தையை போல, drink deep of God's pure kindness. ஆண்டோடைய தூய்மையான இந்த தயவை குடியுங்கள். இந்த இந்த வசனத்தை குடியுங்கள், சாப்பிடுங்கள், உண்ணுங்கள். எதுக்கு? வாழ்க்கை அங்கே தான் இருக்குது. வாழ்க்கை அங்கே தான் இருக்குது. இன்னொரு வசனம் பாருங்க, எபேசியர் 4 அதிகாரம். எபேசியர் 4 அதிகாரம் 14-15. 14-15. நாம் இனி குழந்தைகளாயிராமல், என்ன சொல்லுங்க, பிள்ளைய போல இராத, வளர்ந்துடு. பிள்ளைய மாதிரி இருக்கணும், பிள்ளைய மாதிரி இருக்கணும். எப்போ? கபடம் இல்லாமல். ஆண்டு என்ன பண்ண, சிறு பிள்ளையை கூப்பிட்டு முன்னால் உட்கார வச்சார். எப்போ? இந்த பிள்ளை மாதிரி எவன் தாழ்த்துறானோ அவன் தாயா பரலோகத்தை பெரியவனாக இருப்பான் அப்படின்ட்டார். அது மாதிரி இருக்கணும். ஆனால் சிறு பிள்ளைத்தனம் கூடாது. சைல்டிஷ், சைல்ட் லைக் வேறு, சைல்டிஷ் வேறு. சிறு பிள்ளைத்தனம். 60 வயசு ஆகும், சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணுவான். 60 வயசு ஆகும், சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணுவான். சண்டை எதுக்கு? டிவி பார்க்குறதுக்கு. டிவி 5 வயசு பிள்ளை கூட 60 வயசு சண்டை போடுவான் டிவி பார்க்குறதுக்கு. நான் அந்த சீரியல் தான் பார்ப்பேன், நிற்பான் இவன். அந்த சின்ன பிள்ளையா நான் போக பார்க்கணுங்க, விட மாட்டேன். உடனே சண்டை இது 2 பேருக்கும். ஆக்சுவலாக நடக்குது இங்கே. எனக்கு நான் சொன்னது சொல்கிறேன், நான் ஆளை மட்டும் மாற்றிக்கிட்டேன் கொஞ்சம். நடக்குது அந்த மாதிரி. ஏன்னா சிறுபிள்ளைத்தனம், அது மாதிரி சிறுபிள்ளைத்தனம். டோன்ட் பி ஸ்டைலிஷ். பாருங்கள், இனி குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சியை தந்துவமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாய் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் ஏற்படுத்தின ஆண்டவர். எதுக்காக? நம்ம பிள்ளையாக இருக்கக்கூடாது, நம்ம வளரணும். இவங்க கற்றுக் கொடுப்பாங்க, நம்ம வளரணும். வளர எப்படி? கண்ட போதகத்தையும் கேட்டு அலைப்பட்ட மாதிரி, அந்த அலையில மாதிரி கிடையாது. அலைஞ்சு போகிற அலையக்கூடாது. கண்ட மீட்டிங் போகக்கூடாது அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா எவன் கேட்ட பேச கிடையாது. வாய்க்கு வந்து சொல்ல வேண்டியது, வாய்க்கு வந்தது. உபாகமம் 1 அதிகாரம் 11 வசனம். உபாகம் 1 அதிகாரம் 11 வசனம் வருது பாருங்க. வாசிங்க எல்லாரும். இப்போ நீங்கள் இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களை தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரெக்டா? 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். எப்படி? இன்னைக்கு கொஞ்சம் வர இருக்கிறீங்க, 1000 மடங்கு பெருகுவீர்கள். அதான் வருது. பாயிண்ட் என்ன அப்படின்னா, வளர்றது, பெருகுவது. அந்த இஸ்ரேல் மக்கள் பெருகுவது எப்படி சொல்லப்படுகிறது? 1000 மடங்கு அதிகமாவாய். இதை ஒருத்தன் எடுத்து வச்சுக்கிட்டு நீ ₹1 கொடுத்தா கர்த்தர் 1000 ரூபா கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அமேன் அடி விடும் உட்காந்து அமேன் அடிமா போடு. 1000 ரூபா பண்ணால் 10,000 ரூபா, 100 மடங்கு, ₹1,00,000. ஏமாத்தம் அந்த மாதிரி நிறைய பேசுனேன், கேட்டேன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறான், எனக்கு காணிக்க நேரம் வந்தது, போடுவதற்கு பணமே இல்லை. பர்ஸ் எடுத்து பார்த்தேன், கடைசி ₹20 இருந்தது. அதை போட்டு விட்டால் இன்னும் என்ன செய்வேன்னு தெரியவில்லை. கர்த்தர் சொன்னார் போடு என்று சொல்லி போட்டு விட்டேன். வீட்டுக்கு போனேன். அல்லேலூயா, ஒரு மணி ஆர்டர் வந்திருந்தது ₹2,000. ₹20 போட்டேன், 2,000 கர்த்தர் கொடுத்தார். நீ எவ்வளோ போட போகிற? இது ஏலம் விடுறது கிடையாது. இது ஃபைனான்ஸ் கம்பெனியா? அது சீட்டு கம்பெனியா? நிறைய சீட்டு நம்பர் ஏமாந்து போயிட்டானுங்க. சீட்டு கம்பெனி நம்பி எல்லாம் அங்கே போய் காசு போடு, நீ வளர மாதிரி தேக்கு மரம் வளரும் அப்படின்னா. உன் பேருக்கு தேக்கு மரம் வளர்த்தணும், பெரியவனாக போய் தேக்கு மரம் எடுத்துகிட்டு போ, நீ எக்கச்சமாக சம்பாதிக்கலாம். ஏமாத்தினா எல்லாம் ஆகணும். நீ ₹100 கொடுத்தா ₹30 உனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா நம்பினாங்க மக்கள். அந்த மாதிரி நிறைய பிரசங்கம் இருக்குது நாட்டில். இந்த தசமமாக காணி கொடுக்கறது இல்லை, மிகப்பெரிய அது ஒரு தந்திரம். அதில் நீ தசமமாக கொடுத்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நோ, அது தப்பு. அது தசமமாக கொடுத்தா நல்லா இருப்பா அப்படின்னு தப்பு. அது தசமமாக ஏன் கொடுக்குறோம் அது தெரியணும் மக்களுக்கு. அது ஏன் கொடுக்குற தசம பாகம்
கொடுக்காம இருக்கலாம், தாராளம் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு பலன், திறமை, ஆற்றல், பேச்சு அனைத்தும் கொடுத்து என் கர்த்தர். அதனால் அவர் நன்றி சொல்லும் வண்ணமாக இந்த 10 கொண்டு வருகிறேன். இது கொடுத்த ஆசீர்வாதம் அப்படி கிடையாது, ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறேன் எனவே கொண்டாந்து கொடுக்கிறேன். அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய பேர் இல்லை. அது இன்னைக்கு எல்லாம் இதே பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு பணம் கொடு எல்லாம் அப்படி தான். அப்போ ஏன் அப்படின்னா, இந்த ஆண்டு என்ன ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஆண்டு செழிப்பின் ஆண்டவர். இந்த ஆண்டு வந்து யார் கடனாளியே கிடையாது. யார் கர்த்தர் கொடுத்தாலும் அவர் அதிகமாக திருப்பி கொடுப்பார். அதில் குறைவே கிடையாது. நீங்கள் கொடுக்காட்டி பணம் கூட ஆசீர்வதிப்பார். அதே சொல்கிறார் அவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நல்லவங்க மட்டும்தான் மழை அப்படின்னா நமக்கு மட்டும்தான் மழை வரணும், மீதி பேர் மழவே கூடாது. மோடிங்கிறது மழையே வரக்கூடாது. அப்படி தான் நம்ம யோசிப்போம். நம்ம எப்படி தான் யோசிச்சுடுவோம், அது மோசமான ஆளுங்கய்யா யோசிப்போம். ஏனோ அப்படி இல்லை. நல்லவனோ கெட்டவனோ எல்லாருக்கும் மழை, நல்லவனோ கெட்டவனோ எல்லாருக்கும் சூரிய வெளிச்சம், அது வேற. ஆனால் ஆண்டு கீழ்ப்படிந்து நீங்கள் வாஸ்தமே எது 22ஆம் அதிகாரம் உபாகமம் என்ன வாஸ்தவம்? முதல்ல, இன்று நான் உனக்கு விதிக்கிற கற்பனை செய்ய நீ கவனமாக இருப்பாயானால், கவனமாக இருக்கும்படிக்கு சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் தேவனாய கர்த்தர் சகல ஜாதிகளை மேன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். இந்த பேசிக் தெரியாது போனதுனால தான் ரொம்ப பிரச்சனை வருது. இந்த நான் பணம் கொடுத்தாங்க எனக்கு ஏமாதி போயிட்டாங்க சொன்னாங்க. ஏன் அப்படி? நம்ம தப்பு அது. அந்த ஒரு ஆத்திரம், ஒரு 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா வரும், அந்த மாதிரி நம்பவே கூடாது. அது மாதிரி யார் பேசணும் நம்பாதீங்க. அதை கர்த்தர் சொல்ல வந்துட்டு முன்னே ஆசீர்வதிக்கிறேன், நீ கொடுத்தாலும் ஆசீர்வாதம், கொடுக்காட்டி போனால் ஆசீர்வதிப்பேன். ஆனால் கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம். ஏன் நன்றி சொல்லுகிறாய்? நன்றி சொல்லுகிற வழியில் கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதிக்கின்றார். வாழ்க்கையில் பெரிய ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறார் அவர். சரி, அப்போது கண்ட போதகத்திற்கும் அலைகளை போல அடிபடாதபடிக்கு வளருகிறவளாக இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு இந்த 5 ஊழியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சரி, அப்போது அப்படி கிருபையிலே அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல சகல துர்க்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகத்தையும் புறங்குவதனை ஒழித்துவிட்டு களங்கமில்லாத திருப்பால் வந்து களங்கமில்லாத திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வளரும்படிக்கு ஆசை உள்ளவர்களாயிருங்கள், வாஞ்சியாயிருங்கள். சரி, இதில் வந்து வளரும்படிக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், போதனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போது வளர்ச்சி மிக மிக அவசியம். எஸ், உலக பிரகமசம் தான். ஏன்னா நாட்டில் வளர்ச்சி அவசியம். நாடு எப்படி வளரும்? மக்களுக்கு நல்ல கல்வி இருக்கணும், சுகாதாரம் நல்ல விதத்தில் இருக்கணும், அவங்க படிப்பு இருக்கணும், படிப்புக்கு ஏற்ற வேலை இருக்கணும், வேலைக்கு சம்பளம் இருக்கணும். படிப்பு நல்லா இருக்கணும், படிப்புக்கு ஏற்ற வேலை இருக்கணும், வேலைக்கு சம்பளம் இருக்கணும். அப்போ தான் வாழ்க்கை முன்னேறும். படிக்கிறதே கஷ்டம். இங்கே எல்கேஜி இல்லை, ப்ரீ ஸ்கூல் 2 லட்சம் கேட்குறான். அதுக்கு எல்கேஜி போகிறதுக்கு முன்னால் 2 வயசில் ஸ்கூலில் போட்டு 2 லட்சம் கூடாதுன்றான். சரி, படித்தாச்சு, படித்து வேலை கிடைக்கணும், வேலை இல்லை, வேலை இல்லை, திண்டாட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படி? ஆனால் கவர்மெண்ட் கேட்டு பாருங்கள், எல்லோருக்கும் வேலை இருக்கிறது, யாரும் வேலை இல்லாமல் இல்லை. பகடா போட கூட வேலை தான்றான், பகடா போட்டு விற்றா கூட வேலை தான் அது அப்படின்ட்டானுங்க. எல்லாம் வேலைங்கன்றான், வேலை இல்லை. அப்போது படிக்கணும், படித்தது வேலை இருக்கணும், வேலைக்கு சம்பளம் இருக்கணும், வேலை பார்க்குறாங்க. நல்ல டாப் கிளாஸை படிச்சிருப்பான், வேலை இல்லாதனால சாதாரண வேலைக்கு போகணும். எங்கள் இந்த சின்ன சின்ன கம்பெனியில் போய் 5000 4000 வேலை செய்கிறாங்க. இது மாதிரி ஏன் அப்படி? அப்போ அந்த 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 விதமான வளர்ச்சியில் குறைவு. வளரணும் அப்படின்னா படிப்புக்கு ஏற்ற வேலை, வேலைக்கு ஏற்ற ஊதியம், வாழ்க்கை வளரும். அது அவசியம். கிறிஸ்தவம் சொல்லுவது அதுதான். நீ வேலை செய்யி, ஆண்டவருக்கு வேலை செய்யி, உனக்கு என்னென்ன வேணும் அது தேவையில் கொடுக்குறேன், கூட கொடுக்குறேன் கர்த்தர் சொல்லிக்கிறார். அப்போது நம்ம செய்கிற வேலையில் வேலை நிறைய சொல்லி வச்சுருது, வேலையை எப்படியே செய்யணுட்டு. மனுஷன் பார்வைக்காக கிடையாது, கர்த்தருக்காக வேலை செய்கிறேன். எந்த வேலை செய்தாலும் கர்த்தருக்கு செய்யும் பொழுது அந்த உண்மையை கர்த்தர் பார்க்கிறார், வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கிறார். சரி, வளரணும், அது ரைட்டு. இன்றைக்கி வந்து அது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் ஏன் வளரல, வளர்ச்சிக்கு என்ன தடை, அதான் நம்ம தெரியணும். வளரணும், அது தெரியும். வளர்ச்சிக்கு என்ன தடை? நாளைக்கு முன்னால் ஹங்கர் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, பசி குறியீடு அப்படிம்பாங்க, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷ்னல் லெவலில் கிட்டத்தட்ட 187 நாடுகள் இருக்குன்னு, 187 நாடுகள். அந்த நாடுகளை அவங்க ஒன்று திரட்டி
போயிட்டு சர்வே எடுத்து சென்ஸ் அந்த கணக்கு புள்ளி கணக்கு எடுத்து அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது இந்தியா வந்து 187 நாடுகள் இடத்துல 111 இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. 111 1 2 எங்கேயோ போயிடுச்சு, கீழே 111 இருக்குதாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் பசி குறியீடு அல்லது மக்களுடைய வளர்ச்சி மிக மிக குறைவு. ஏன் குறைவு அப்படின்னா 4 விஷயம் சொன்னாங்க. அதுக்கு நம்பர் 1 போஷாக்கு இல்லாமல் இருக்கிறது. சரியான போஷாக், சரியான சாப்பாடு கிடையாது. சரியான சாப்பாடு கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு அற்புதமான நாடு இது. ஏன்னு சொல்லுங்க, தமிழகத்தில் தான் எக்கச்சக்கமான மிஷனரி ஸ்கூல் இருக்குது, ஏராளமான சபை இருக்குது, அதான் நல்லா இருக்குது. யூபியில் சாப்பிட்றதுக்கு ரொட்டி கொடுத்து உப்பு கொடுக்குறான். ரொட்டியும் உப்பும், சப்பாத்தியும் உப்பும் சொட்டு சாப்பிட்றான். நீங்கள் எப்போ சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி? நமக்கு வந்து ரொட்டி வச்சா மசாலா கிழங்கு இருக்குது, இல்லை குருமா வச்சுக்கிறோம். சாதாரண குருமா, வெஜிடபிள் குருமா இல்லை, மட்டன் குருமா. அப்படி தான் சாப்பிட்றோம். எஸ் ஆர் நோ? சாப்பிட்றோம்ல. அங்கே இல்லை. அது ஏன்? சத்தியம் இல்லையா? அங்கே சத்தியம் இல்லை. ஒரிசாவில் இப்போ கொஞ்சம் ஒரு 3 மாதம் முன்னாடி செத்தானுங்க எல்லாம். அவனும் ஏன் சாகுறான்? பசி. ஏன்னா இந்த நியாய விலை கிடைக்குது, ரேஷன் ஷாப் இருக்குது, ரேஷன் வாங்க போனால் கை வைக்கணும், ஆதார் கார்டு கை வைக்கணும். அங்கே மெஷின்ஸ் கரையாக போக மாட்டேங்குது. ஏன்? இவன் சாப்பிடலாம சாப்பிட்றாங்க மெலிஞ்சு போய் எல்லாம் தேஞ்சு போச்சு. அங்கே வச்சா மெஷின் எடுக்க மாட்டேங்குது. உனக்கு ரேஷன் கடையை போ அப்படின்ட்டான். என்ன பண்ணுவான் ஏழை மக்கள்? ஒரிசாவில் படிக்காத எக்கச்சக்கமாக இருக்கிறானுங்க, செத்தானுங்க, இன்னைக்கு சாகுறாங்க. ஏன் அப்படி? தமிழகத்தில் ஏன் இந்த மாதிரி வரல? அது ஏன் வரல அப்படின்னா மெயின் சபைகள், மெயின் கிறிஸ்தவ சத்தியம் இங்கு சொல்லப்படுகிறது. நீங்க எந்த டிவி எடுத்து பாருங்க, தமிழ்ல வர சத்தியம் நிறைய இருக்கும், தமிழ் கிறிஸ்தவ சேனல். ஏன் அப்படி? அவன் பணம் சம்பாதிக்க அதெல்லாம் வேட்டு விட்டுருக்க, அதெல்லாம் பின்னால. நம்ம பாயிண்ட் சத்தியம் சொல்லப்படுகிறது. சத்தியம் இயேசு எங்க சொல்றோமோ அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். இயேசு பேர் சொன்னாலே போதும். இயேசு என்றதுமே எனக்கு ஒரு இன்பம் பிறக்குது அம்மா, காசினிகள் அவர் எவரை கண்டதும் இல்லை அம்மா. பாட்டு வாசிக்கிறேன் நம்மளுங்க, அது அங்க இல்லை. அதனால பிரச்சனை. போஷாக்கு சரியான அந்த சத்துணவு கிடைக்கல. இந்த ஸ்கூலில் ஒரு சத்துணவு சொல்லல, அந்த சத்துணவு கிடையாது. நான் சொல்றது சரியானது, புரோட்டீன் இந்த மாதிரி வர்றது எல்லாமே, கால்சியம் புரோட்டீன் வர்றது அவசியம். அது இல்லாமல் இருக்கிறதுனால வளர்ச்சி குறையுது. அப்புறம் சம்திங் தே கால் சைல்டு வேஸ்டட். பிள்ளைங்களை வந்துட்டு வேஸ்ட் வீணாக போகுது. பிள்ளைங்க என்ன வீணாக போகுது அப்படின்னா உயரத்துக்கு ஏற்ற வயசுக்கு ஏற்ற உயரம் இல்லை. 10 வயசுமா 5 வயசு உயரம் தான் இருக்கும். ஏன்? சரியான சாப்பாடு இல்லை. சரியான சாப்பாடு, பெண்கள் சரியான சாப்பாடு இல்லை. குஜராத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் 2019 முன்னால் எக்கச்சக்கமாக அங்கே இருக்க பெண்கள்லாம் ஒல்லியாகுதுங்க. எல்லாம் இந்த பஞ்சத்து லைட்டு மட்டும் இருக்குதுங்க. பஞ்சத்து லைட்டு பட்ட மாதிரி ஒரு ஒல்லியாக ஒத்தி போய் இருக்குதுங்க. எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. பிரதம மந்திரி கேள்வி கேட்டாங்க, எப்படிங்க பிள்ளைங்கன்னா குஜராத்தில் பிள்ளைங்கள்லாம் இது பேப்பரில் இருக்கிறது, நான் சொல்லலை, பிள்ளைங்களாம் ஒட்டி இருக்கிறாங்களே, இவ்வளோ சரியான சாப்பாடில் போடுங்க. என்ன சொன்ன தெரியும் பிரதம மந்திரி? குஜராத்தில் இருக்கிற பெண்களுக்கு கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அதனால்தான் ஒல்லியாக இருக்கிறார்கள். ஏலே அவனுக்கு சாப்பிடாம ஒல்லியாக கிடக்கிறாங்கடா, எப்படி மாற்றலாமாங்க இந்த ஆள்? அதுங்களுக்கு ஒரு கவர்ச்சி இருக்குது. அவங்களுக்கு ஒல்லியாக இருந்தால் ஸ்டைலாக இருப்பாங்களாம். எப்படி மாற்றலாம் பாருங்க. அது இன்னைக்கு நிறைய அப்படி தான் இருக்கிறாங்க. நீங்கள் வர்றாங்கல்ல, பீகார் வர்றாங்க, பீகார் இந்த வட இந்தியா வர்றாங்கல்ல, பாருங்க எல்லாரும் பாருங்க, ஒத்தலாம் இருப்பாங்க எல்லாரும். நம்மளால பாருங்க தொப்பை எங்குமா இருப்பான். எப்படி அது சாப்பாடு மட்டும் கிடையாது, அந்த சமுதாய அந்த கண்ணோட்டம், சமுதாய சூழ்நிலை, எந்த பக்கமும் சபை இருக்குல்ல. எஸ் ஆர் நோ? எங்க இதே ரோட்ல 3 சபை இருக்குது. நீங்க இந்த ஏகாங்கிபுரம் அந்த கன்னியாகுமரம் அந்த உள்ள போனீங்க அப்படின்னா தெரு சபை இருக்குது. ஏன் சபை பண்ணா வீட்டுக்கு வீட்டு சபை இருக்குது. இவன் ஆட்டுக்குட்டி சபைன்னா அவன் தூய ஆட்டுக்குட்டி சபை அப்படிமா. எப்படி வச்சுக்கலாம் பாருங்க பேரு. தப்பு இல்லை, வச்சுக்கோ, வீட்டுக்கு வீட்டு சபை வச்சுக்கோ. ஒரு சபையில 10 சபை வச்சுக்கோ ஒரு வீட்டில். ஆனா என்ன அப்படின்னா சத்தியம் போனாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். நாடு நல்லா இருக்கணுமானால் இயேசு சத்தியம் அவசியம். இயேசு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இயேசு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. 2047 இந்தியா சூப்பர் பவர் ஆகிறது சொன்னது பிரதம மந்திரி 47. இப்போ கொப்பளிக்கிறது பன்னீர், கும்பி அழுகுது சோத்துக்கு, சோறு இல்லை சாப்பாட்டு மைத்துக்கு கொப்பளி.
பன்னீரை கொப்பளிக்கிறானா, என்னம்மா பணக்காரன் அவன். எல்லாம் சாப்பாடு வயிற்று சாப்பாடு இல்லைடா, அது வெளியே காமிக்கூடாதான், அதுக்காக பன்னீரை கொப்பளிக்கிறான் வெளியில். பன்னீர் தெரியும், பன்னீர் வெளியே தெரியுமா உங்களுக்கு? பன்னீர்னா ரோஸ் வாட்டர். எஸ், ரோஸ் வாட்டர் இங்கிலீஷில் பன்னீர் சொல்லி டீச்சர் அம்மா அவங்க குடிக்கிறான். இப்படி சொல்ல நல்லா வழங்கும். இந்த பெரம்பூரில் இப்போ அந்த மாதிரி இல்லை. ஒரு எங்கள் 70s 80s பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆங்கிலியன் பாய்ஸாக இருப்பாங்க. ஆங்கிலியன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நிறைய இருப்பாங்க. அந்த இதில் இப்போ சப்வே இருக்குல்ல, பெரம்பூர் சப்வே போயிட்டு ரைட்டு திரும்பும் பொழுது இப்போ இதெல்லாம் வந்துருச்சு, ஃப்ளைஓவர்லாம் வந்துருச்சு. அதுக்கு முன்னால் ஒரு டீ கடை ஒன்று இருக்கும். டீ கடையில் ஒரு மெட்ரி ஷாப் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும், நான்வெஜ் ஹோட்டல். அங்கே போயிட்டு நம்ம ஆளுங்க ஆங்கிலியன்ஸ் பாய்ஸ் சாப்பிட்டு வருவானுங்க. டீ குடிச்சிருப்பான், வெளியே வரும்போது குச்சி வச்சுட்டு வருவான். என்னம்மா உள்ள கறி சாப்பிட்டாராம், கறி எடுக்கணுமா வாயிலேருந்து, என்னன்றீங்க? அது வெளியே காமிக்கிறது அந்த மாதிரி. அதே மாதிரி கஷ்டம். 2047 வாய்டு வரான், இப்போ குச்சி வச்சு குச்சி உட்காந்துக்கிறானுங்க. இப்போ எப்படி நாடு மாறும்? இயேசு இருந்தால் தான் நாடு மாறும். சரி, அப்படி இயேசு இருந்தான்னா நம்ம இருக்கிறோம்ல, நம்ம நாடு மாறணும், மாற வேண்டாமா? ஏன் மாறல? நமக்குள்ளேயே யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளே என்ன சண்டை, நமக்குள்ளே எவ்வளோ பெரிய பொறாமை, நமக்குள்ள யோசித்து பாருங்க. பாஸ்டர் நானும் பொறாமப்படுறதே இல்லை பாஸ்டர். ஓ தேங்க்யூ, யூ ஆர் அ ஜெம் ஆஃப் அ மேன். யார் அவனா சொன்னால் எனக்கு தெரியும் அவனை பற்றி. பின்னால் கூட இன்னொருத்தன் பின்னால் வருவான். ஏன் அப்படி யோசித்து பார்க்கணும். சரி ஒன்று சொல்கிறேங்க, என்னைக்கு ஆண்டவன் இங்கே படைச்சி வச்சாரோ உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை ரெக்கன் திட்டம் பண்ணி வச்சிட்டார். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஐயோ என்னை விட மேலே போயிட்டான்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு வாழ்க்கை வச்சுக்கிறாரு. 10 கற்பனைகள். அதில் கடைசி கற்பனை என்ன தெரியுமா? கடைசி கற்பனை இச்சையாது இருப்பாயாக. எது தெரியுமா? அதை கடைசியாக வச்சாரு. இச்சை எல்லாருக்கும் வரும். எப்படி சொன்னா பாருங்க, சொல்லிட்டு பிறனுக்குரிய யாதொன்று இச்சையாது இருப்பாயாக. அவன் மனைவியாகிலும் எப்படி போறாரு பாருங்க, பிற மனைவியாகிலும் கணவன் சொல்லுங்க, நான் சொல்லிக்கிறேன், கணவனை ஆகிலும், அப்புறம் வேலைக்காரனை ஆகிலும், வேலைக்காரி ஆகிலும், கழுதி ஆகிலும் எடையை பிடிச்சிக்காதேட்டாரு. ஏன்? நம் புத்தி அப்படி. அது வருதில்ல அந்த மாதிரி. ஏன் அப்படி? we don't realize who our God is. நான் மட்டும் என்னுடைய கர்த்தர் என்ன எப்படி எனக்கு தெரியும், என்னுடைய கர்த்தர் எப்படி தெரியுமானால் இந்த மாதிரி எண்ணமே எனக்கு வராது. எனக்கு உரியதை என் கர்த்தர் தருகிறார். பெஸ்ட்டாக கர்த்தனை கொடுக்கிறார், பெஸ்ட்டாக கர்த்தர் கொடுக்கிறார். அவர் கூட குறையே கிடையாது, குறையே கிடையாது. குறை ஒன்றும் இல்லை. நாதா பாட்டே இருக்குது, குறை ஒன்றும் இல்லை ஐயா, குறை ஒன்றும் இல்லை ஐயா. என்னவா ஏன் குறை இல்லை அப்படின்னா கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கிறார். அந்த அறிவு வரணும். அது இல்லைன்னு போகும்பொழுது தான் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எல்லாமே. அப்போது இந்த சைல்டு ஸ்டண்டட், சைல்டு வேஸ்டட், அது வந்துட்டு வயதுக்கேற்ற உயரம் இல்லை, வளர்ச்சி இல்லை. சைல்டு ஸ்டண்டட் ஒன்று இருக்குது, வளர்ச்சி குன்றி போவது. அதுக்கு ஒரு இது கொடுத்தாங்க, ஒரு புள்ளிவிவரம் கொடுத்தாங்க. ஏன் இந்தியாவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வளர்ச்சி குறைவாக இருக்குது, ஏன் வளர்ச்சி குறையுது அப்படின்னா திறந்த வண்டியில் மலம் கழிக்கிறோம். ஓப்பன் டெஃபிகேஷன் அப்படின்னா, ஓப்பன் டெஃபிகேஷன். அதனால் திறந்த வெளியில் மலம் கழிக்கிறது. நீங்கள் ட்ரெயினில் போங்க, விஜயவாடா போய் போங்க. நீங்கள் நைட்டில் ஒரு 10 மணிக்கு ஏறினீங்க ஹவுரா மெயில் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு விஜயவாடா போகும். விஜயவாடா உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு 2 கிலோமீட்டர் 2 சைட்லையும் ஃபுல்லாக மக்கள் உட்காந்துப்போம். எல்லாம் ரூட் நம்பர் 2. எப்போ டாப் ஏசியில் போனால் பரவாயில்ல, சாதாரண போனால் இது கீழே எடுத்துடணும். அந்த கலைக்கு அந்த கதவை ஜன்னல் கதை மூடிட்டு மூக்கு பொத்திக்கணும். அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஏன்? நம்மால் வந்தாங்க, பிரதம மந்திரி வந்தார், எல்லா வீட்டும் ஸ்வச் பாரத், ஸ்வச் பாரத், ஸ்வச் பாரத் அப்படின்னு வந்தார். சரி எல்லாம் சுத்தமாகணும், ரைட், எல்லாம் கக்கூஸ் கட்டி கொடு அப்படின்றார். கக்கூஸ் கட்டியாச்சு. கக்கூஸ் எப்படி கட்டினா? இப்படி ஒரு 4 சுவர், 4 செங்கல், இப்படி 4 செங்கல், 4 செங்கல், அவ்வளோதான். 4 செங்கல் வச்சாச்சு. உள்ள குழி. தண்ணிக்கு யார் போகிறது? கதவுக்கு யார் பண்ணுறது? அது கிடையாது. இவன் என்ன பண்ணது நம்மளால தெரியுமா? கட்டி கொடுத்துங்க பாருங்க, அதில் விறகெல்லாம் வச்சுக்கிட்டான். அந்த விறகெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் வெளியே போயிட்டான். இவன் நடக்குதுங்க இது நாட்டில். இது ஏன்? சைல்ட் ஸ்டண்டிங். இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது கேட்பீங்க நீங்கள். இதுக்கு நம்ம என்ன சம்பந்தம்? கண்ட இடத்துலையும்
பயங்கரமான இந்த அசுத்தம் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக போக வேண்டும், ஜாக்கிரதையாக போக வேண்டும். காலை வைக்க முடியாது, சூடாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்து வைக்கணும். நிறைய எனக்கு நிறைய இடம் வருது, எனக்கு சொன்னால் வருத்தப்படுவீங்க, வானாது இடத்த விட்டுரு நான். பட் பொதுவாக பண்ணுறோம். ஏன் அப்படின்னா கிறிஸ்தவத்தில் என்ன அப்படின்னா கண்ட இடத்துலையும் கண்ட ஜெபம், கண்ட இடத்துலையும். ஒருத்தன் வந்துட்டு உபவாச ஜெபம்னா, இன்னொருத்தன் பரிசுத்த உபவாச ஜெபம் அப்படின்னா, இன்னொருத்தன் பார்த்தான் மோட்சம் கூட்டி செல்லும் பரிசுத்த உபவாச ஜெபம் அப்படின்னா, இன்னொருத்தன் பார்த்தான் நரகத்தை தப்பு வைக்கும் பரிசுத்த உபவாச ஜெபம். எப்படி பாருங்க. ஆனாலும் போட்டுக்கிட்டான், உபவாசம் பண்ண போடல. முதல்ல வந்து ஒன் டே மீட்டிங், சாட்டர்டே எல்லா சாட்டர்டே ஒரு ஒன்றால் மீட்டிங், செகண்ட் சாட்டர்டே ஒன் டே மீட்டிங் போட்டு வச்சாச்சு. கூட்டம் சும்மா திபுன்னு வருது. பார்த்தான் அந்த ஆள், ஆட்டே கூட்டம் வருதே, காணிக்க வந்த கூட அவள் சரியில்லை. என்ன பண்ணால் உபவாச கூட்டம், உபவாசம்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஸ்டால் போட்டுவானுங்க. ஸ்டால் போட்டு அங்கே நம்ம மக்களை சோறு விற்பான், பஜ்ஜி விற்பான், காஃபி கொடுப்பான், நீ போய் வாங்கிக்கோ, நீ போய் வாங்கிக்கோ. அந்த காசு எடுத்தாச்சு. எடுத்து பிரமாதம் இடம் ஒன்று வாங்கியாச்சு சென்னைக்கு வழியில், செட்டில்டு முடிஞ்சு போச்சு. அந்த கூட்டமே கிடையாது. இப்போது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நீங்கள் புதுசுனா விட்டுருங்க, யாரும் கேட்க மாட்டான். 90 நடந்த கதை இது, 88 89 நடந்த கதை இது. அப்போ என்ன அப்படின்னா கண்ட இடத்துல மீட்டிங். உண்மையாக ஆண்டவரை போய் தெரியும். நமக்கு சபைக்கு வர்றோம் அப்படின்னா இந்த ஆண்டவர் எப்பேற்பட்டவர், எனக்கு அவர் என்ன பண்ணிக்கிறார், அவருக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் இருக்கிறது, நான் எப்படி வாழ முடியும், அது தெரியணும். அதான் உண்மையான சபை. ரட்சிப்புனா என்ன? வெள்ளை கடை கட்டுறது ரட்சிப்பு கிடையாது, இது நகைப்படாமல் ரட்சிப்பு கிடையாது. ரட்சிப்பு அப்படின்னா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாள், பாவம் மன்னிக்கப்பட்ட நாள், இயேசு எனக்குள்ளாக வந்த நாள், ஹல்லேலூயா, அந்த ஞானஸ்நானம் எடுக்கிற நாள், அந்த அந்த ஒரு பேசிக் அறிவு இருக்கணும் வாழ்க்கையில். ஸோ இது வந்துட்டு இந்த ஓப்பன் டெஃபிகேஷன் ஆகிடும். இன்னும் 4வது விஷயம் சொன்னால் சைல்டு மார்டலிட்டி. அப்படின்னா பிறகுற பிள்ளைங்க செத்துறது, 5 வயசுக்குள்ளேயே செத்துடுறது பிறகுற பிள்ளைங்க. ஏன் சரியான ஒரு மருத்துவ சிகிச்சை கிடையாது. பிள்ளைங்க பெறுது, சரியான ஒரு போஷாக் சரியான விதத்தில் அந்த காமிக்கப்படாத காரணத்தான் பிள்ளைங்க செத்து போகிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் மார்க் 4ஆம் அதிகாரம் வாஸ்தம். இப்போ 4ஆம் அதிகாரம் வாஸ்தமே. 4ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 4:15. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இதுதான் சின்ன செத்து போகிறது, பிறந்தவனே செத்துடுறது, பிறந்தவனே சாகிறது. நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நிறைய பேர் உண்டு. சென்னையில் இருக்கிற இன்னைக்கு நான் வந்து கூட்டத்தை பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் ரட்சிக்கப்பட எவனும் இருக்க முடியாது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான கூட்டம் நிறைய இடத்துல போய் மக்கள் ஏற்றுக்கொண்டுக்கிறாங்க இயேசுவை. இன்னைக்கு இல்லையா அவங்க? ஏன்? சாத்தான் வந்து உள்ளத்தை போட்டு பதி எடுத்துகிட்டு போயிட்டான், உடனே எடுத்து போயிட்டான். அதனால் கிறிஸ்தவால் இருக்க முடியவில்லை. இயேசு சைல்டு மொராலிட்டி, மார்டலிட்டி, நாட் மொராலிட்டி, மோர்டலிட்டி, அழிவு, இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து உலக பிரகாரமாக. ஆவிக்குரிய பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, நம்பர் 1 சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் வச்சுங்க, பின்னால் ஒரு நாள் பேசுவோம் அதை பற்றி. இந்த தெரிய வேண்டியது சும்மா அவுட்லைன் கொடுக்குறேன். நம்பர் 1 கவனச்சிறை சிதறல். ஏன் வளர முடியலை கிறிஸ்துவுக்குள்ளே? கவனச்சிதறல். இங்கே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும், பிரசங்கம் பண்ணுறோம், கவனமாக கேட்கணும், கேட்குறது இல்லை. ஏன் கேளுங்க, சாயங்காலம் வீட்டில் போய் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி என்ன பாஸ்டர் பேசினார், நல்லா ஒன்று பேசினார், இந்த விஜயவாடா போகும்போது ட்ரெயினில் சொன்னார், அதுதான் இருக்கும் மனசில், பாயிண்ட்டை வந்து போச்சு. அது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா யோசித்து பாருங்க கொஞ்சம். நான் காலையில் பேச சாயங்காலம் ஞாபகம் இருக்காது, போன வாரம் என்ன பேசினாரு ஞாபகம் இருக்காது. ஏன்? கவனம் கிடையாது, கவனம் கிடையாது. இப்படி யோசித்து பாருங்க. அந்த புடவை கட்டி வந்தாலே போன கிறிஸ்மஸுக்கு அதே புடவை கட்டியிருந்தா, இந்த கிறிஸ்மஸ் அதே சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? அதை மட்டும் எடுத்து பார்த்தாங்க, அதை மட்டும் எடுத்து பார்த்தாங்க. ஏன்? ஆசை, கவனம். கவனம் இங்கே இருக்கணும். பேசும்போது வசனம் சொல்லும்போது கவனம் இங்கே இருக்கணும். எங்கேயோ யோசிச்சுட்டு இருந்தால் போயிடும். அதான் வளர முடியல. நம்பர் 2வது முழுமையான அர்ப்பணம் கிடையாது. ஏதோ வரோம் போகிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்த அபிஷேகம் பெறணும், எல்லா சபையின் ஆராய் ஒழுங்காக வரணும், வேத வாசிப்பு இருக்கணும், ஜெபம் இருக்கணும், மற்ற விஷயம் கலந்து ஐக்கியம் ஒன்று இருக்கணும். அந்த 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 ஆவிக்குரிய வழி வளர்வதற்கு என்னென்ன தேவை அதை யோசித்து பார்க்கணும். அது யோசிக்கிறது கிடையாது. முழுமையான அர்ப்பணம் கிடையாது.
ஏதோ வந்தோம் போனோம் முடிஞ்சு போச்சு. என் மனைவி நல்லா இருந்தால் போதும், என் கணவன் நல்லா இருந்தால் போதும், அப்படி கிடையாது. கணவன் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், அந்த இது வரணும். அது அந்த முழு அர்ப்பணம் வரணும். மூணாவது என்ன அது இல்லை. அதில் மூணாவது என்ன அப்படின்னா ஒரு அலட்சியம். ஆண்டோடைய கையில் அலட்சியம் பண்ணிடுறது. ஆமாம் பாஸ் சொல்லுவார் பயில்படின்ட்டு வேறு வேலை இல்லை, அலட்சியம். ஏன் இது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அந்த லண்டன் போன ஞாபகம் இருக்குதா? லண்டன் போனவன் முறுக்கு ஒல்லியாக போயிருக்கு, நான் கையில் இருக்குது எல்லாம் இங்கே இருக்குது, நல்லா சாப்பிட்டு போய்க்கலாம். சாப்பிடாம போய் இறங்கி மத்தல் தொத்தலாம் போய் இறங்கி அழுதான் அங்கே போயிட்டு அது கர்த்தர் கண்ணீரெலாம் துடைப்பான். அப்போ அது வலுவானா, ஐயோ இவ்வளோ அருமையான வாழ்க்கை எனக்கு தெரியாது போச்சு கர்த்தாவேனா, அழாது கண்ணி துடைச்சுடுவா கர்த்தர். கர்த்தரெல்லாம் கர்த்தர் தாமே கண்ணீரை துடைப்பார் அப்படின்னா இதுதான் துடைப்பார். எதுக்கு அங்கே வேலை போகிறோம்? அங்கே போகும்போது இவ்வளவு என் உலகத்தில் இருந்துச்சு. ஆமாம் லைனாக பொட்டி ஆகுமா, எல்லாம் அவங்க பேர் போட்டுக்குமா. என்னது உன் பேர் என்ன, என் பேர் போட்டுக்குது. உனக்கு உலகத்தில் வாழும்போது உனக்கு தேவையான ஆசீர்வாதம் அது. ஏன் கொடுக்கல? நீ கேட்கல, நான் கொடுக்கல. ஐயோ எப்படி கஷ்டப்பட்டு ஆண்டவர். அழாது அங்கே வந்துட்டால சரி அப்படின்னு போ. இந்த இருக்குது பொட்டியாக அங்கே பொக்கிஷம் அங்கே இருக்குது. படிக்க வச்சு கேளுங்க. இங்கே வரும்போது நல்லா காது கொடுத்து கேளுங்க. எவ்வளோ கேட்குறோமோ. இந்த கருங்கால்பட்டியாவா நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. கருங்கால்பட்டியாவா எங்கள் பக்கத்து வீட்டில் எங்கள் ரோடாக்கா அவங்க ஆட்சி, அவங்க லீலியத்தியோடைய அம்மா ஒரு சினிமா போய்ட்டு வந்தாங்க. படித்தாலும் போட்டு போதும் சினிமா போய்ட்டு வந்தாங்க. போயிட்டு வந்துட்டு காலையிலேருந்து எங்கள் அப்பா ஃபஸ்ட் ஷிஃப்ட், அப்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கள் அம்மாட்ட உட்காந்து கதை. 3 மணிக்கு அப்போ வருவார். காலையிலேருந்து 3 மணிக்கு எங்கள் அம்மாட்ட கதை. அந்த கதை எப்படின்றீங்க, ஒன்று விடாமல் என்ன வசனம், என்ன பாட்டு, எப்படி பண்ணா, சாவித்திரி எப்படி நிற்பா, சிவாஜி எப்படி நிற்பார், இதெல்லாம் சொன்னாங்க. அப்படியே சொல்லி அன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் எல்லாம் சினிமா போயிட்டோம். அன்றைக்கி சாயங்காலமே நாங்கள் எல்லாம் சினிமா போயிட்டோம், பார்க்க போயிட்டோம். அது எப்படி அது அவ்வளோ கவனம் பார்த்துக்கிறாங்க. அது வசனம் கேட்டு பாருங்க. நம்ம ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட் எங்கே சொல்ல பார்க்கலாம் சொன்னால் அது பைபிளில் இருக்குது. ஃபார் காட் சோ லவ் த வேர்ல்ட் தட் ஹி கேவ் ஹிஸ் ஒன்லி பிகாட் சன். தெரியாது நிறைய பேருக்கு. யோவான் 3:16 தெரியவே தெரியாது. யோசித்து பாருங்க. அப்படி மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், பைபிள் எங்கே இருக்குது? மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். திருமணங்கள் பரலோகத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. எங்கே வசனம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஒருத்தர் வந்தார் என்கிட்ட, ஜான் அவர் கல்யாணம் வருது, இந்த மேரேஜ் ஆர் மேட் இன் ஹெவன் இருக்குல்ல, அந்த வசனம் சொல்லி போடணுன்னாரு. நான் சொன்னேன், ஐயா அந்த வசனமே கிடையாதுன்னு. என்னையா நீ கதை வருது என்கிட்ட, ஏமாத்தாதையா எங்கே வசனம் சொல்லியான்னாரு. அந்த வசனம் என்ன நீ இப்போ மொழி பேக்கிற? அப்புறம் எனக்கு கேட்குறாரு அவர், என்ன நீ மொழி பேக்கிற? இல்லை வசனம் தெரியும் சொல்கிறேன், ஒன்றுக்கு தெரிய மாட்டேங்க உனக்கு. எங்கே அது வசனமே கிடையாது. அப்படி இல்லாமல் போட்டிருப்பாங்க, ஹெவன் போட்டிருப்பாங்க. ஹெவன் வந்துச்சான், பைபிள் தான் அது. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிற சொர்க்கம், அது அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படிங்கிறாங்கல்ல, கிறிஸ்தவ நிறைய பேர் அப்படி தான். ஏன் அப்படின்னா படிக்கிறது இல்லை, தெரியாது. அப்போ ஆண்டு காலத்தில் அலட்சியம் பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னா பாவம். ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட, இயேசு பாவத்தை மன்னிச்சு விட்ட பிறகு கூட, இவர் நான் சொல்கிற அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை, பேதுருவே சொல்லுவார். பேதுரு சொல்கிற வார்த்தை அது என்ன பாருங்கள். அதை ரெண்டாவது அதிகாரம் 22வது வசனம். நாய் தான் கக்கினரை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்ததுனாரு. 2 பேதுரு 2:22. என்ன அப்படின்னா, இயேசு கேட்டாச்சு, ஞானம் எடுத்தாச்சு, வாழ்க்கை கொடுத்தா, அப்புறம் என்ன வரவே இல்லை. ஏன்? பாவம். மறுபடியும் அங்கே போயாச்சு. அந்த அட்ராக்ஷன் மோர், கவர்ச்சி அதிகமாக இருக்குது, விழுந்தாச்சு. இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற முன்னால் கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் இருளில் வாழ்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வேளையிலே இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிறோம். வெளிச்சத்துக்கு வந்த பிறகு உலகத்தில் இருள் இருக்குது. இன்னும் என்ன பண்ணுது? அது மறுபடியும் உள்ளே இழுக்க பார்க்குது நம்மளை. ஆனால் இயேசு உள்ளாக இருப்பாரே, ஆனால் இருள் நம்மை பற்றி கொள்ள முடியாது. அந்த வசனம் பாருங்க, யோவான் 1 அதிகாரம். அந்த உறுதி உள்ளத்துக்கணும். யோவான் 1 அதிகாரம் பாருங்க. சகலம் 3 வசனம். சகலம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானது ஒன்று அவரால் எல்லாம் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது,
அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவனான பிறகு மற்ற இடத்துக்கு போகாத, பிசாசுக்கு பிடிச்சிக்கும். நோ, கிறிஸ்தவனான பிறகு இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், வீட்டில் ஆண்டு உள்ளே இருக்கிறார். என் இருள் என்னை பற்றிக்கொள்ள முடியாது. நான் இடம் கொடுத்தால் ஒளிய, நான் இடம் கொடுத்தா தான் பற்றிக்கொள்ள முடியும். நான் இடம் கொடுக்க மாட்டேன். இடம் கொடுக்க நிறைய பேர் உண்டு. அது எப்படி யோசிச்சுறாங்க? நம்ம ஜெபத்தில் மாற்றிடலாம். அது மெயினாக வந்துட்டு இந்த இதில் கல்யாணத்தில் வரும். அது சரி, கூடா நட்பு. அது அடுத்த பாயிண்ட். அது கூடா நட்பு. இயேசு ஏற்றுக்கொண்டு மைனாக இருப்பான், ஏற்றுக்கொண்டு அருமையாக ஆண்டுக்குள்ளே வருவான். ஆஃபீஸில் ஒரு பொண்ணு நல்ல பொண்ணாக இருப்பான், சிரிச்சிடுவான், அவனும் சிரிச்சிடுவான். கடைசியில் பார்த்தா அப்போ ஒன்று பேர் மேனகா, ஆண்டவர் தெரியாத பிள்ளை. நம்ம சொல்லலாம், பாஸ்டர் நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன், அவளுக்காக ஜோம் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்கும் ஜோம் பண்ணுவோம். காணா போன மக்கள் எல்லாம் இழந்து பண்ணாது ஆண்டுகள் எல்லா மக்களும் ஜோம் பண்ணுவோம். இல்லை ஸ்பெஷலாக ஜோம் பண்ணோம். என்ன, நான் அது பொண்ணு யோசிக்கிறேன், நாலு கல்யாணம் முடிக்க போகிறேன். எதுக்கு அந்த வம்பு? எதுக்கு அந்த வம்பு? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள், 6:14 பாருங்கள். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்தில் பிறக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு காதல் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரங்களுக்கு சம்பந்தம் ஏது? நிறைய பேர் தெரியல. அது என்ன யோசிக்கிறாங்க? அதான் திருப்பி நான் சொன்னேன், என்னைக்கு ஆண்டவனை சிருஷ்டித்தாரோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை திட்டம் பண்ணி வச்சிட்டார். நீங்கள் அது எந்த கவலை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன பிரச்சனை நம்ம குறுக்க போகும்போது பிரச்சனை வர்றது, குறுக்க போகும்போது தான். இல்லை பாஸ்டர், அதுவும் ஆண்டு தீர்வு திட்டமாக இருக்கும். என்ன திட்டம்? லட்சியப்படாத பண்ண கல்யாணம் முடிக்கிறதா, லட்சியப்படாத பயிர் கல்யாணம் முடிக்கிறதா? நாட் நேரோ மைண்டு. இந்த குறுகிய மனம் அப்படி கிடையாது. யாரும் கல்யாணம் முடிச்சுக்கோ, கண்டிப்பாக என்ன சொல், வாழ்க்கை நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும். 2 பேரும் ஆண்டோட பிள்ளைகளாகணும். 2 பேரும் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பொண்ணுக்காக வர்றது, வேலைக்காக ஏசு ஏற்றுக்கொள்வது, பணத்துக்காக உருப்படாது. உருப்பட மாதிரி சரித்திரமே இல்லை, சரித்திரமே இல்லை. ஓப்போ கூட நட்பது. இன்னொரு விஷயம் கடைசியாக சொல்லி முடிக்கிறது என்னென்னா, சோம்பேறித்தனம். பைபிள் படிக்க சோம்பேறித்தனம், எந்திக்கிறது சோம்பேறித்தனம். சண்டே அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு எந்திரிக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சண்டே அன்னைக்கு வேலைக்கு போகிற அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு குளிக்க வேண்டாம் அன்றைக்கி, அப்படி வச்சு போயிடலாம். அது 1/2 மணி எக்ஸ்ட்ரா தூங்கலாம். ஏன் அப்படி? எல்லாத்தையும் சோம்பல். இது தூக்கத்தில் ஆரம்பிக்கிறது, படிக்கிறதில்ல, வேலை செய்கிறதில்ல, எனக்கு சோம்பல் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு வளர்ச்சி குறைவு, வளர முடியாது, தடுக்குது. இது நான் விலாவரியை சொல்லலாம், விலாவரி நேரம் பத்தாது நமக்கு. ஏன்னா ஒரு வாரம் வரமே கேட்போம் நம்ம. இது வந்து ஒரு அவுட்லைமே கொடுத்தாச்சு. வளரணும் எல்லாரும். பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். திருப்பி சொல்லுங்கள் எல்லாரும், இயேசுவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். என்னப்பா சொல்லுங்கள்? வளருங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், வளருங்கள். வளர்ச்சி வந்து இயற்கை, வளர்ச்சி தடுக்க முடியாது. அதுபோல் தானாக வளரும். அது ஆனால் தானாக அது வந்துட்டு உலக பிரகாரம் இருக்குது ஒன்று. இன்னொன்று, தானாக வளர்றது வந்துட்டு காடு. தானாக வளர்ந்தா காடு, நாமளாக பார்த்து விதைச்சா தோட்டம். தானாக விளைஞ்சா காடு, நாமளாக பார்த்து விதைச்சா தோட்டம். வாழ்க்கை தோட்டமாக இருக்க வேண்டும். மானாவரிய கண்டித்து வளர விடக்கூடாது. கரெக்டாக ஆண்டோடைய வார்த்தையை வச்சு அவருடைய அந்த அந்த நம்ம வாரம் பேசணும். எப்படி நம்ம நமக்கு என்ன பண்ணி பேசணும், நம்ம அதை வச்சு வாழணும். என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அன்னையிலேருந்து என்னுடைய வாழ்க்கை அவர் கையிலே. அதனால் நான் செய்கிற வேலையை அருமையாக செய்வேன், எல்லாத்தையும் அவர் முன்னவ செய்வேன். அவர் முன்னவ செய்யும் பொழுது என் வாழ்க்கை நடத்துகிறவர் கர்த்தர், எனக்கு செய்து கொடுக்கிறவர் ஆண்டவர். ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது புதுபல் அடைந்து கழிவு சேட்டை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தால் சோர்ந்து போகார்கள். அவர்கள் நாம தொழுது கொள்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஏசிங்களா எல்லோருமாக? ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, சாரி. யோசிங்க. இப்போ நான் சொன்னதை யோசிங்க. எங்கே கரெக்ட் பண்ணுமோ கரெக்ட் பண்ணிடுங்க. சோம்பல் ஆகுதுன்னா கரெக்ட் பண்ணுங்கள். எல்லாம் சிம்பிள் தான்.
காலையில் 5 மணிக்கு எந்திக்க முடியல, 5:30 எந்திங்க. 5:30 முடியல, 6 மணிக்கு எந்திங்க. 7 மணி தான் முடியும், கட் பண்ணுங்க. எழுந்துட்டு 5 மணிக்கு சொல்லணும். நம்ம தான் சொல்லணும். நம்ம பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கும்போது புத்தி என்னெல்லாமோ யோசிக்கும். நம்ம வெளியே போகும்போது கார் ஓட்டி போகிறோம், பைக் ஓட்டி போகிறோம், எல்லாமே யோசிக்கும் புத்தி. சொல்லணும், ஜான் வெங்கடேசன் ஸ்டாப், ரிமெம்பர் ஹூ யூ ஆர். என்ன கண்டதை யோசிச்சு போயிட்டு ஸ்டாப். நீ ஆண்டோடைய பிள்ளை, வசனத்தை யோசிக்கணும், அந்த பாட்டு தான் மனசில் வரணும். கண்டதை யோசிக்கிற, ஷட் அப். நான் தான் சொல்லணும், வேற சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல, உங்களுக்கு நீங்கள் சொல்லணும். உங்களை பார்த்து உங்கள் பேர் சொல்லி சொல்லணும், ஷட் அப். இந்த மாதிரி உள்ளே வரக்கூடாது. நான் ஆண்டோடைய மகன், ஆண்டோடைய மகள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே சன்னிதானம் இருக்கும் இந்த பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறதே. வளருவதற்கு களங்கமில்லாத ஞானப்பால் மீது வாஞ்சியாக இருக்க சொல்லி இருக்கிறதே. நாங்கள் வளருவதற்காகவே சபை உண்டாக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறதே. ஐயா, வளருகிற பிள்ளைகளாக இருக்க, அது நிமித்தமாக இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பிள்ளைகளாக இருக்க இந்த ஆண்டிலே சபை எடுத்து பயன்படுத்துங்க கர்த்தாவே. இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை சமர்ப்பிக்கிறோம். இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இன்றைக்கு எடுக்க உதவி செய்தரலும், தீர்மானம் பண்ண உதவி செய்தரலும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாழ்வார்களே, ஆனால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள தீர்மானம் செய்ய உதவி செய்யும். இந்த வாழ்க்கையை விட வேறு வாழ்க்கை இல்லை என்று உணர உதவி செய்யுங்க கர்த்தாவே. உமக்கென்று வெற்றி நடை போடுகிறவர்களாக, தோல்வி என்பது இல்லையே என்கிற வாழ்க்கை பாடிக்கொண்டே சில பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். பெயர் பெறாக ஆசீர்வதிக்கின்றோம். சுகம், பலன், கிருபை, தயவு தாங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்